வணக்கம் லங்காவ ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிரியாவில் உள்நாட்டுப் போர் தீவிரம், 2 நாட்களில் 1000 பேர் உயிரிழப்பு. உக்ரைனுக்கு எலான் மஸ்க் வைத்த செக், நகர முடியாமல் தவிக்கப் போகும் ராணுவம். காசா விற்பனைக்கு அல்ல, ட்ரம்பின் மைதானத்திற்குள் புகுந்து எச்சரித்த பாலஸ்தீனர்கள். வடகொரியா அறிமுகம் செய்த அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் அடுத்த கட்டத்தில் கிம். பயங்கரவாத தாக்குதல், பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம், அமெரிக்கர்களுக்கு அரசு அறிவுறுத்தல். அணுசக்தி ஒப்பந்தம், ட்ரம்ப் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம், ஐதுல்லா அலி. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல், உக்ரைனில் 20 பேர் பலி. அமெரிக்காவில் இந்து கோவில் மீது தாக்குதல், இந்தியா கடும் கண்டனம். இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், டிசிடி வணிக வளாகம் இலங்கை, எஸ்கேடி நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீதா ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரி லீஃப் சுவிஸ். தொடர்பென விரிவான செய்திகள். சிரியாவில் நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் கடந்த 2 நாட்களில் 1000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் அதிபர் ஆசாத்துக்கு விசுவாசமான அலாவை படையினர் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக அரசு ஆதரவு படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கொல்லப்பட்டவர்களில் 745 பேர் பொதுமக்கள் என்றும், தற்போது வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பெரும்பாலான பகுதிகள் அரசின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனிய ராணுவத்தின் முதுகெலும்பாக இருக்கும் தனது ஸ்டார்லிங்ஸ் அமைப்பை தான் முடக்கினால் உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பின் முழு முன்னணி வரிசையும் சரிந்துவிடும் என டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நண்பர் எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார். ரஷ்யா மீதான உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் எலெக்சியின் நிலைப்பாடு தொடர்பில் எலான் மஸ்க் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். உக்ரைனின் ராணுவ தகவல் தொடர்புகளை பராமரிப்பதில் இன்றியமையாததாக ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய அமைப்பு காணப்படுகிறது. 2022 பிப்ரவரியில் ரஷ்யா படையெடுத்ததிலிருந்து உக்ரைனின் நிலையான இணைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்புகளும் குண்டுவீச்சினால் மோசமாக சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் சேதமடைந்துள்ள தொலைத்தொடர்பு வலையமைப்புகளின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உக்ரைனுக்கு ஸ்டார்லிங்க் இணைய அமைப்பு உதவியுள்ளது. தற்போது அது நாட்டின் சில பொதுமக்களுக்கும் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பிரதானமாக ஸ்டார்லிங்க் இணைப்பு அமைப்பு உக்ரைனின் ஆயுதப்படைகளால் பயன்படுத்தப்படுகின்றன. அவை கடுமையான சமிக்ஞை நெரிசல் மற்றும் முன்னணி வரிசையில் தகவல் தொடர்புகளை அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் உதவியாக இருக்கிறது. மேலும் உக்ரைன் ராணுவம் தாக்குதல் ட்ரோன்களை வழிநடத்த ஸ்டார்லிங்கையும் பயன்படுத்தியுள்ளது. ஸ்பேக் எக்ஸ் உக்ரைனுக்கு ஸ்டார்லிங்கை வழங்க நிதியளிக்க உதவியது. பின்னர் அமெரிக்க அரசாங்கம் பொறுப்பேற்றது. இருப்பினும் கடந்த மாதம் போலந்து உக்ரைனின் ஸ்டார்லிங்க் கட்டணங்களை தொடர்ந்தும் செலுத்துவதற்கு முன்வந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் உக்ரைனிய ராணுவத்தின் முதுகெலும்பாக இருக்கும் தனது ஸ்டார்லிங்க் இணைய அமைப்பை முடக்கினால் உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பின் முழு முன்னணி வரிசையும் சரிந்துவிடும் என எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார். காசாவை கைப்பற்றினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்று பாலஸ்தீனர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணிய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும், நாங்கள் காசாவை கைப்பற்றி அதனை மத்திய கிழக்கின் சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்றும் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். காசாவை கைப்பற்றவிருப்பதாக ட்ரம்ப் கூறியதை அடுத்து ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்காட்லாந்து நாட்டின் ட்ரம்புக்கு சொந்தமான கோஸ் மைதானத்துக்குள் புகுந்த சிலர் காசா விற்பனைக்கு அல்ல என்று பெயிண்டால் புல்தரையில் எழுதியுள்ளனர். அது மட்டுமின்றி மைதானத்தை சேதப்படுத்தி காசாவை கைப்பற்ற நினைத்தால் ட்ரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து ஸ்காட்லாந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வடகொரியா தனது முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது கட்டுமானத்தில் உள்ள இந்த நீர்மூழ்கி கப்பல் நீருக்கடியில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கப்பல் கட்டும் தளங்களுக்கு நேரில் சென்று அங்குள்ள கடற்படை கப்பல்கள் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் கட்டுமான திட்டங்களை நேரில் ஆய்வு செய்த படங்களை அந்நாட்டு அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது. அப்போது பேசிய அவர் கடற்படை சக்தியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். மேலும் கடலால் சூழப்பட்ட நாட்டின் இறையாண்மைக்கு கடற்படை சக்தி மற்றும் அணு ஆயுதங்கள் மிக முக்கியமானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நீர்மூழ்கி கப்பல் 6000 முதல் 7000 டன் எடையுள்ளதாகவும் சுமார் 10 ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகவும் இருக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். இந்த செய்தி தென்கொரியா மற்றும் அமெரிக்காவுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடந்த ஒரு இராணுவ மாநாட்டின் போது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதாக கிம் ஜாங் உன் அறிவித்தார்.
இப்போது இந்த திட்டம் உறுதியான வடிவம் பெறுவதால் வடகொரியாவின் இராணுவ திறன்களில் பெரிய மாற்றம் ஏற்படும். பிற நாடுகளிடமிருந்து துண்டிக்கப்பட்ட போதும் இத்தனை நவீன தொழில்நுட்பங்களை வடகொரியா எங்கிருந்து பெறுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கு பலர் ரஷ்யாவின் திசையை நோக்கி கைகாட்டுகின்றனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா மாகாணங்களில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல் அடிக்கடி நடந்து வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதம் மற்றும் ஆயுத மோதல்களுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை மக்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பலுசிஸ்தான் கைபர் பக்துன்குவா மாகாணங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகிலுள்ள பகுதிகளுக்கு அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மிரட்டலுக்கு பயன்பட மாட்டோம் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். சில மிரட்டல் அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தையை வலியுறுத்துவது பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அல்ல, அவர்களின் புதிய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு பாதையாகும். ஈரானால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாத புதிய கோரிக்கைகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளை ஈரான் நிச்சயமாக ஏற்காது. பேச்சுவார்த்தைகளில் ஈரானை மிரட்ட முடியாது. வற்புறுத்தல் மற்றும் மிரட்டலுக்கு எதிராக நிற்போம், இவ்வாறு அவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க கடந்த 2015ஆம் ஆண்டு சர்வதேச நாடுகள் இணைந்து கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் பலவீனமானது என கூறி அமெரிக்கா விலகியது. அதன்பின் ஈரான் ஒப்பந்தத்தில் இருந்த உறுதிமொழிகளை திரும்பப் பெற தொடங்கியது. இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரித்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனில் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. டொனெட்ஸ்க் பகுதியில் குழந்தைகள் உட்பட 20 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கார்கிவ் மற்றும் ஒடிசா பகுதிகளில் வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் கடுமையாக தாக்கப்பட்டன. பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் நகரில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகம் ஒன்றின் மீது தாக்குதலை தொடுக்க பயன்படுத்தப்பட்டன. இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி டெலிகிராம் பதிவில் வெளியிட்ட செய்தியில், மீட்புக் குழுவினரை இலக்காக கொண்டு ரஷ்யா மற்றொரு தாக்குதலை உள்நோக்கத்துடன் நடத்தியது. இதுபோன்ற தாக்குதல் ரஷ்யாவின் இலக்குகள் மாறவில்லை என எடுத்துக்காட்டுகின்றன என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் பாப்ஸ் அமைப்பு சார்பில் கட்டப்பட்டு நிர்வகிக்கப்படும் சுவாமி நாராயணன் கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சினோகில்ஸ் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அங்கு வாழும் இந்துக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி பாப்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த முறை கலிபோர்னியாவின் சினோகில்ஸில் மற்றொரு கோவில் அவமதிக்கப்பட்டுள்ளது. இந்து சமூகம் வெறுப்புக்கு எதிராக உறுதியாக நிற்கின்றது. வெறுப்பை வேரூன்ற விடாமல் தடுக்க சினோகில்ஸ் மற்றும் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள சமூகத்துடன் இணைந்து பணியாற்றுவோம். அமைதியும் இரக்கமும் நிலவுவதை நமது மனிதநேயமும் நம்பிக்கையும் உறுதி செய்யும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் 10 இந்து கோயில்கள் தாக்கப்பட்டிருப்பதாக வட அமெரிக்க இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சினோகில்ஸ் இந்து கோவில் மீதான தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. இதுபோன்ற இழிவான செயல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும், தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது உள்ளூர் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வழிபாட்டு தலங்களுக்கு போதுமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்வால் கூறியுள்ளார். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.